Hi students, welcome back to Padida. So 12th standard Tamil important questions இந்த வீடியோல பார்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிரச்சனையே கிடையாது, எல்லா கொஷின்ஸும் வந்திருக்கு. நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிங்கன்னா சென்டம் கூட பாசிபிள். ஓகேவா? ஸோ இதில் இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டடி பிளான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸ்டடி பிளான் தமிழுக்கு வந்து எப்பவுமே ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ ஸ்டெப் 1 இன்டர்னல்ஸ் வந்து 10 மார்க்ஸ் அவங்களே போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் சூஸ் வந்து 14 மார்க்ஸ், அதில் வந்து 10 to 12 மார்க்ஸ் புக் பேக் தான் வரும். ஸோ புக் பேக் சூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இன்டீரியருக்கு வந்து நான் லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வருஷத்துக்கு சில எடிட்லாம் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி மனப்பாடம் நான் போன வருஷம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தேன், இந்த வருஷம் சில மாற்றிருக்காங்க, மனப்பாடமும் நிறைய புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ அதனால் எல்லா மனப்பாடமும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படித்து எழுதிக்கோங்க, 4 மார்க். அதே மாதிரி திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க, அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். நான் 1 மார்க்ஸில் ஏதாவது 2 மார்க்ஸ் சப்போஸ் புக் இன்டீரியர் உங்களுக்கு தெரியலனா 2 மார்க்ஸ் மைனஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து 30 மார்க்ஸ் இந்த செக்ஷனுக்கே. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எதை கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆன்சர் NE3 அப்படின்னு சொல்லிட்டு அணி கேட்பாங்க. நயம் பாராட்டுக, டிரான்ஸ்லேஷன், பழமொழிகளை வாழ்க்கை நிகழோடு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல அணியில இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்னொருள் அணி, சின்னமென்னும் சேர்ந்தாரே, ஏகதேச உருவக அணி, நிரல் நிறை அணி, பொருள் வேற்றுமை அணி, அகலாது அணுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ஓமை அணி. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அணி. 2 அணி கேட்பாங்க, அதுல இருந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம எழுதணும். இதுல இருந்து ஏதாவது ஒன்று வந்துடும். ஓகேவா? ஈஸியா 4 மார்க் வாங்கிடலாம். இதுக்கு அடுத்தது நயம் பாராட்டுக. நீங்க ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க. பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எது கேட்டாலும் எழுதிடலாம், எல்லா லெசன்லையும் பார்த்துக்கோங்க. அடுத்து டிரான்ஸ்லேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லையும் பார்த்துக்கோங்க. பட் பேராகிராஃபா இருக்கிறது படிக்காதீங்க, லைனா இருக்கும், அதை படிச்சுக்கோங்க, அதான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பழமொழிகளில் வாழ்க்கை நிகழ்வோடு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 4. பட் இந்த வருஷம் எந்த சாப்டர்ல இருக்குன்னு தெரியல. பட் எந்த சாப்டர்ல இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இது 4மே பார்த்தீங்கன்னா 3 எழுதணும், 1த்துக்கு 4 மார்க். ஸோ ஈஸியா 12 மார்க் வாங்கிடலாம். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 42 மார்க்ஸ். ப்ரீவியஸ் செக்ஷன்ல ஒரு 2 மார்க் விட்டுருந்தோம்ல, ஸோ டோட்டலா சேர்த்தா 42 மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சது வச்சு வாங்கிடலாம். இதுக்கு அடுத்தது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம், கிராமர் பார்ட்டு 14 மார்க்ஸ். இந்த கிராமருக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே. வந்து 12th தமிழ் 1 மார்க்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்ல உள்ள போயிட்டு 1 மார்க்ஸும் இருக்கும், கிராமர் பார்ட் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா 14 மார்க். இந்த 1 மார்க்ஸ் கிராமர்லாம் நைட் டைம்ல படிச்சுக்கோங்க, ஈஸியாக தூங்க போகும்போது எல்லாத்தையும் பாருங்க, 14 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே? ஸோ இதுல மெயினா கலைச்சொற்கள், பகுப்பத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சிதி. பகுப்பத உறுப்பிலக்கணம்லாம் இப்ப கேட்கறது கிடையாது. ஸோ இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க, இலக்கண குறிப்பும் அந்த அளவுக்கு கேட்கறது கிடையாது. புணர்ச்சிதி கேட்பாங்க. மயங்கொலி சொற்கள் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும், சொல்லை பிரித்தும் சேர்த்தும். ஸோ இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கிராமர். ஸோ எல்லா கிராமரும் பார்த்துக்கோங்க. நம்ம 1 மார்க்ஸ் பிளேலிஸ்ட் உள்ள போயிட்டு எல்லா 1 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சாதான் நீங்க வந்து அதே மாதிரி கிராமர்ல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸும் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், விடியல் வனப்பு இரு சொற்களையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், திருவள்ளுவர் செல்வன் இவற்றில் சரியான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் தொன்மம் பொருள் யாது, இந்த 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது லெசன்லாம் மாறி இருக்கும், புக்ல தேடி கண்டுபிடிச்சி இந்த கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க. கிராமர்லேயே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சாதான் நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பக்கம் தலை வச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்னதெல்லாம் முடிங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம சேனல்ல padida.comல அப்லோட் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இது நான் போன வருஷமே அப்லோட் பண்ணது தான், அதே தான் அப்படியே இருக்கு. அதில் ஒன்றும் நான் எடிட்லாம் பண்ணல. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் வந்து சில போர்ஷன்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில கொஸ்டின் நான் இப்போ அந்த கொடுத்து அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல சில கொஸ்டின்லாம் இல்லைன்னா அது விட்டுருங்க. எந்த கொஸ்டின் இருக்கோ அது மட்டும் படிங்க, எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் இதுவே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வெப்சைட் பார்த்து படிச்சிங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளஸ் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருப்பான். தமிழில் டைப்பிங் வந்து லேட் ஆகும். ஸோ இங்கிலீஷில் தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து அப்படின்னு சொல்லிட்டு இயல் 1, தமிழில் பிழையின்றி பேசுவதற்கு. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான், மோஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்படி ஆகுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு ஒன்று நம்ம வெப்சைட் போய் பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அவ்வளோதான். நல்லா படிங்க. தமிழ் ஈஸியாக 90+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ.